ஒரு மனிதனுக்கு முதல் தெய்வம், அவன் முதல் வணங்க வேண்டிய தெய்வம் எது தெரியுங்களா? குலதெய்வம் தான். இஷ்ட தெய்வமாக யாரவனா நினைக்கலாம், அல்லது பெரும் தெய்வங்கள் பல இருக்கலாம். ஆனால் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதுவே முதன்மையான தெய்வம். குல தெய்வங்களை பற்றிய பல ரகசியங்களை இன்று இரவு 8:30 மணிக்கு நம்முடைய கிருஷ்ணமாய தந்திராவினுடைய ஜூம் மீட்டிங் மற்றும் யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங்ல நீங்க கேட்கலாம், பார்க்கலாம், பல உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம். குலதெய்வம் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது? குலதெய்வம் அப்படிங்கிறது உண்மையா? குலதெய்வம் சிறு தெய்வமா, பெரு தெய்வமா? குலதெய்வம் மோட்சம் முக்தியை கொடுக்குமா? குலதெய்வம் என்னென்ன விஷயங்களை செய்யும், என்னென்ன விஷயங்களை செய்யாது? குலதெய்வத்தை கற்றது அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? குலதெய்வத்தை கற்றது உண்மை அப்படின்னா மனிதன் தெய்வத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தவனா? மந்திரங்களுக்கு தெய்வங்கள் ஏன் கட்டுப்பட்டு இருக்கிறது? இதை பற்றியெல்லாம் விரிவாக இன்று இரவு நாம் அலச இருக்கிறோம். குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நீங்கள் பூர்ணமா பெறணும்னு நினைச்சீங்கன்னா நாம கிருஷ்ணமாய தந்திராவில் வழங்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த அந்த ஜோதி தியானத்தை கத்துக்குங்க. அதோட நம்முடைய 15 நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்புலையும் கலந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய குலதெய்வம் பெரும் அருளை உங்களுக்கு தந்திடும். குலதெய்வத்தை பற்றிய இன்றைய நிகழ்ச்சியை 8:30 மணிக்கு நீங்க ஜூம் மூலமாகவோ அல்லது யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங் மூலமாகவோ பார்க்கலாம். ஒருவேளை நீங்க தவற விட்டுட்டீங்கனாலும் கவலைப்படாதீங்க. கீழே நாங்க லிங்க் கொடுக்குறோம், அதுல ரெக்கார்டிங் இருக்கும். அதை பார்த்து நீங்க குலதெய்வத்தை பற்றிய பல ரகசியங்களை தெரிஞ்சுக்குங்க. குலதெய்வத்தை எப்படி வீட்டுக்கு வர வைக்கிறது, குலதெய்வத்தோட கட்டை எப்படி முறியடிக்கிறது, கட்டுக்கு அப்பாற்பட்ட தெய்வமாக குலதெய்வம் எப்போது திகழும், இது போன்ற பல ரகசியங்களை நீங்கள் இந்த காணொலி மூலமாக தெரிந்து கொள்ளலாம். கடைசியா இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்க ஆன்மீக அன்பர்களுக்கு ஒரு கோரிக்கை என்னன்னா, கமெண்ட் பகுதியில் உங்க குலதெய்வத்தோட பேரை பதிவு பண்ண மறக்காதீங்க. எந்த குலதெய்வத்தோட பேர் அதிகமாக வருதோ அந்த தெய்வத்தை பற்றி ஒரு தனி காணொலியை நாம வெளியிடலாம். அதோடு கூடவே நம்முடைய கிருஷ்ணமாய தந்திரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலியை உங்க குலதெய்வத்தை வணங்கக்கூடிய உங்களுடைய உறவுகள், சுற்றங்கள் இவங்களுக்கெல்லாம் அனுப்பி வைக்க மறக்காதீங்க. நன்றி, வணக்கம். நேரலையில் நாம் சந்திக்கலாம்.